நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வாங்கியிருக்கீங்க? ஒரு மொபைல், ஒரு பைக், இல்லை ஒரு கார்? நம்மள பெரும்பாலும் தினமும் டாட்டாவோட காரை ஓட்டுறோம், ஏர்டெல் நெட்வொர்க்கை பயன்படுத்துகிறோம், காலையில் பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிட்றோம், நம்ம வீட்டுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடிக்கிறோம். ஆனால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் வளரும்போது அதனோட லாபம் முழுக்க யாருக்கு போகுது? அதனோட ஓனர்ஸ்க்கு. இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு சாதாரண மனிதன் இந்த நிறுவனங்களோட ஓனர் ஆக முடியுமா? பதில், முடியும். அந்த சாத்தியத்தை உருவாக்குறது தான் ஸ்டாக் மார்க்கெட். இந்த உலகத்தில் பணக்காரங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறது இல்லை, சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் தூங்கும்போது கூட அவரோட பணம் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிற உலகத்தில் மிகப்பெரிய இயந்திரங்கள் ஒன்று தான் ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் ஒரு கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட்னா உண்மையிலேயே என்ன? அதை விட முக்கியமான கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட் ஏன் உருவாக்கப்பட்டது? ஏதோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் க்ரீன் கலர் ரெட் கலர் கோடு மேலேயும் கீழேயும் போகுது, அதுதான் மார்க்கெட்டா? இந்த சாப்டர் முடியும் போது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னங்கிறதையும் அது ஏன் உருவாக்கப்பட்டதுங்கிறதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்குவீங்க. சரி, வழக்கம் போல் சளிப்பூட்டுற மாதிரி தியரி பேசாமல் ஒரு குட்டி கதை மூலமாக ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சென்னையில் ஒரு சூப்பரான பிரமாதமான பிரியாணி ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்க. உங்கள் பிரியாணியோட டேஸ்ட் அப்படி. மதியம் கூட்டம், இரவு ஃபுல் கூட்டம், வீக்கெண்ட்னா கேட்கவே வேணாம். பிரியாணி இண்டியா காலியாகிற ஸ்பீடில் உங்கள் கல்லாப்பட்டி நிறைஞ்சு வழியுது. பிஸ்னஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஐடியா வருது. நாம் ஏன் சென்னைக்குள்ளேயே சுருங்கி போகணும்? தமிழ்நாடு முழுக்க நம்ம பிரியாணி பிரான்ச் ஆரம்பித்தா என்ன? ஐடியா என்னமோ அக்னியஸ்திரம் தான். ஆனால் அங்கே தான் வந்து நிற்கிது வில்லன். அதுதான் மணி, பணம். புதுசாக 50 பிரான்ச் திறக்கணும், மெகா சைஸ் கிச்சன் அமைக்கணும், ஸ்டாஃப் ஹையர் பண்ணணும், பிரம்மாண்டமாக மார்க்கெட்டிங் பண்ணணும். இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் தேவை. இப்போது உங்கள் முன்னாடி 3 ஆப்ஷன் இருக்குது. முதல் ஆப்ஷன் உங்களோட சொந்த பணம். ஆனால் நிஜத்தை சொல்லணுன்னா, கோடிக்கணக்கில் சொந்த காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் நாம் ஏன் பாஸ் விடிய காலையில் எழுந்திரிச்சு பிரியாணி அண்டா முன்னாடி நின்று வேர்த்து விறுவிறுக்க உழைக்க போகிறோம்? பேசாமல் அந்த காசை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வர்ற வட்டி காசில் மால்டீவ்ஸ்க்கு டூர் போயிட்டு பீச்சில் ஜூஸ் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்திருப்போம். ஸோ அது இப்போதைக்கு செட் ஆகாது. ரெண்டாவது ஆப்ஷன் பேங்க் லோன். ஆனால் இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. உங்கள் கடையில் பிரியாணி சூப்பராக ஓடி லாபம் வந்தாலும் சரி, இல்லை திடீர்னு பிஸ்னஸ் டல் ஆகி ஒரு பிளேட் பிரியாணி கூட வைக்கலனாலும் சரி, மாதம் பிறந்தா பேங்க்காரன் வாசலில் வந்து நின்றுவான். இஎம்ஐ கட்டியே ஆகணும், வட்டி கட்டியே ஆகணும். ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். இஎம்ஐ கட்டலன்னா கடையில் இருக்கிற பிரியாணி அண்டாவோட சேர்த்து நம்மளையும் லாரியில் தூக்கி போட்டு போயிடுவான். இப்போ தான் வருது மூணாவது ஆப்ஷன், இன்வெஸ்டர்ஸ், அதாவது பார்ட்னர்ஷிப். நீங்கள் நேராக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் என் பிஸ்னஸில் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் தரேன், பதிலுக்கு நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட சிம்பிள் லாஜிக். ஒரு கம்பெனி வளர பணம் தேவை. உங்ககிட்ட இருக்க பணத்தை மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு ஒரு செம்ம வாய்ப்பு தேவை. இந்த 2 பேரையும் கெத்தாக கனெக்ட் பண்ணுற ஒரு பாலம் தான் ஸ்டாக் மார்க்கெட். சரி, இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை எப்படி பிரித்து கொடுக்கறது? ஒரு சிம்பிள் கணக்கு பார்க்கலாம். உங்கள் பிரியாணி பிஸ்னஸோட மொத்த மதிப்பு 10 கோடின்னு வச்சுப்போம். அதை நீங்கள் 10 லட்சம் சரிசமமான துண்டுகளாக, அதாவது ஈக்குவல் பீசஸாக பிரிக்கிறீங்க. அப்போ ஒரு துண்டோட மதிப்பு எவ்வளோ? 100 ரூபாய். அந்த ஒவ்வொரு சின்ன துண்டுக்கும் ஃபினான்ஸ் உலகத்தில் ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஷேர். நீங்கள் ரிலையன்ஸ் கம்பெனியோட வெறும் ஒரு ஷேர் வாங்கினாலும் கூட சட்டப்படி நீங்களும் அந்த கம்பெனியோட ஓனர் தான். ஆமாம், நிஜமாகவே ஓனர் தான். அதாவது நாளைக்கே நீங்கள் மும்பையில் இருக்கிற அம்பானி வீட்டுக்கு போயிட்டு கேட் முன்னாடி நின்று, தம்பி முகேஷ் உள்ள இருக்காரா, கம்பெனியோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் எடுத்து வைங்க, ஏன்னா நானும் இந்த கம்பெனியோட ஒரு ஓனர் தான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு பேசலாம். ஆனால் ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வாங்கியிருக்கிறது ஒரே ஒரு ஷேர். ரிலையன்ஸோட டோட்டல் ஷேர்ஸ் என்னன்னு தெரியுமா? கோடிக்கணக்கில். அதனால் உங்களோட ஓனர்ஷிப் பர்சன்டேஜை மைக்ரோஸ்கோப் வச்சு தெரினாலும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் முகேஷ் அம்பானி உங்களை போர்ட் மீட்டிங்கெல்லாம் கூப்பிடுவாரான்னு தெரியாது. ஆனால் அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு, சார் உங்கள் ஓனர்ஷிப் ரேஞ்சுக்கு இந்த இடம் பத்தாது, வெளியில் போய் பேசலாம் வாங்க அப்படின்னு மரியாதையாக கேட்டுட்டு அப்படியே உங்களை கேட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் டாடா காட்டுவார். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் காமெடி இல்லை, கான்செப்ட்.
நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு ப்ரைஸ் சார்ட்டை வாங்கலை, ஒரு பிஸ்னஸோட சிறிய ஓனர்ஷிப் பீஸாக வாங்குறீங்க. ஓனர்ஷிப் சின்னதாக இருக்கலாம், ஆனாலும் அது ஓனர்ஷிப் தான். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட முழு ஃபவுண்டேஷன். சரி, ஒரு பெரிய கம்பெனி லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு தங்களோட ஷேர்ஸை விற்கணும்னா எப்படி விற்பாங்க? கம்பெனியோட பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் நம்ம ஊர் தெருக்கல்ல இறங்கி கையில் மொபைல் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு, அம்மா புதுசாக டாடா ஷேர் வந்திருக்கு, ரிலையன்ஸ் ஷேர் வந்திருக்கு, கிலோ வெறும் 500 ரூபா தான், வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு கூவி கூவி விற்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சாத்தியமே இல்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நமக்கு தக்காளி வெங்காயம் வாங்கணும்னா காய்கறி மார்க்கெட் இருக்குது, தங்கம் வெள்ளி வாங்கணும்னா ஜுவல்லரி ஷாப் இருக்குது, கார் பைக் வாங்கணும்னா ஷோரூம்ஸ் இருக்குது, வீடு இடம் வாங்கணும்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனிகளோட ஓனர்ஷிப், அதாவது ஷேர்ஸை அதிகாரப்பூர்வமாக வாங்கவும் விற்கவும் ஒரு இடம் வேணும் இல்லையா? அந்த டிஜிட்டல் மார்க்கெட் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஆயிரக்கணக்கான பையர்ஸ், ஆயிரக்கணக்கான செல்லர்ஸ் எல்லாரும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் சந்தித்து மிக பாதுகாப்பாக ஷேர்ஸை பரிமாறிக்கிற உதவுற அந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் மிக முக்கியமாக 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது 1875 தொடங்கப்பட்டது. ஒட்டுமொத்த ஆசியாவிலேயே இதுதான் பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்றைக்கி இந்தியாவோட பெரும்பாலான ட்ரேடிங் வால்யூம் மற்றும் ஆக்டிவிட்டி நடக்கிறது இந்த எக்ஸ்சேஞ்சில் தான். ஆனால் பிகினர்ஸான நமக்கு இப்போதைக்கு இதோட ஹிஸ்ட்ரி முக்கியம் இல்லை. பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, என்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ரெண்டோட வேலையும் ஒன்று தான், பையர்ஸ் மற்றும் செல்லர்ஸை இணைக்கிறது. ஆனால் நம்ம நேரடியாக எக்ஸ்சேஞ்சுக்கு போக முடியாது. நமக்கு நடுவில் ஒரு கரம் தேவை, அதுதான் புரோக்கர். ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் இப்படி பல மொபைல் ஆப்ஸ் பயன்படுத்துகிறோம் இல்லையா? இவங்க தான் நமக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு நடுவில் இருக்கிற பிரிட்ஜ். பின்னாடி வர சாப்டரில் இவங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே பாஸ், ஷேர்னா ஓனர்ஷிப்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஷேர் விலை ஏன் தினமும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் மாறிக்கிட்டே இருக்குது? இதுக்கு பதில் 2 வார்த்தைகள், டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பழைய பிரியாணி கடை எக்ஸாம்பிளுக்கே திரும்ப போகலாம். திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் ஃபுட் வ்ளாகர் உங்கள் கடைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு, அல்டிமேட் கைஸ், வேறு லெவல், மறக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போடுறார். அதுவும் வைரல் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி 500 பேர் வாசலில் வந்து நிற்கிறாங்க. பிரியாணி தட்டுக்கு பயங்கர அடித்தடி, டிமாண்ட் எக்கச்சக்கமாக எகிரடிச்சு. இப்போ நீங்கள் பிரியாணி விலையை கொஞ்சம் ஏற்றுனா மக்கள் வாங்குவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக வாங்குவாங்க, ஏன்னா அங்கே டிமாண்ட் இருக்குது. அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். ஒரு கம்பெனி நல்லா வளருது, ப்ராஃபிட் அதிகரிக்குது, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்னும் அதிகமாக இன்வெஸ்டர்ஸ் ஓனர்ஷிப் வாங்க விரும்புவாங்க, டிமாண்ட் அதிகரிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஷேர் விலை மேலே போகுது. அதே மாதிரி ஆப்போசிட்டாக பிஸ்னஸ் கெட்டு போச்சு அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் பயந்துட்டாங்கன்னா, ஐயோ இந்த கம்பெனி ஷேர் எங்கிட்ட இருக்கவே கூடாது, விற்றுட்டு ஓடிடும்னு எல்லாரும் விற்க ஆரம்பித்தாங்கன்னா சப்ளை அதிகரிக்கும், வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, விற்க போட்டி போடுவாங்க, விலை கடகடன்னு கீழே வரும். ஷேர் வாங்க ஆளுங்க போட்டி போட்டால் விலை ஏறும், விற்க போட்டி போட்டால் விலை இறங்கும். இதுதான் மார்க்கெட்டோட ஹார்ட் பீட். நம்ம இந்த கோர்ஸ் முழுக்க வெறும் கம்ப்யூட்டர் கேண்டல்ஸை மட்டும் பார்க்க போகிறதில்ல, அந்த கேண்டல்ஸ்க்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற லாரல் அண்ட் ஹார்டி மாதிரி சண்டை போடுற பையர்ஸ் மற்றும் செல்லர்ஸோட எமோஷன்ஸை பார்க்க போகிறோம், டிமாண்டை பார்க்க போகிறோம், சப்ளையை பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னா, இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர் சண்டையை மிகச்சரியாக புரிஞ்சுக்கிறது தான். இப்போ முழுசாக புரியலனாலும் கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நார்மல். இந்த கோர்ஸ் முடியும் போது இது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். சரி, இன்றைக்கான உங்கள் ஹோம்ஒர்க். உங்களுக்கு நிஜ வாழ்க்கையிலே பிடிச்ச அல்லது நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு லிஸ்டட் கம்பெனியை தேர்வு செஞ்சுக்குங்க. கூகுளில் போய் அதனோட ஷேர் ப்ரைஸை சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் கண்ணை மூடி உங்களே ஒரு கேள்வி கேளுங்க, இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்புக்கு ஏன் உலகத்தில் இவ்வளோ டிமாண்ட் இருக்குது? உங்கள் பதிலை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் மார்க்கெட்டில் இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி பிஸ்னஸை மட்டும் பார்த்து முதலீடு செய்கிறதில்ல. சிலர் ஒரு கம்பெனியை பல வருஷத்துக்கு வச்சுருக்காங்க, சில நாட்களுக்கு, ஏன் சில நிமிடங்களுக்கு கூட ட்ரேட் பண்ணுவாங்க. 2 பேருமே மார்க்கெட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட மைண்ட் செட் வேறு, கோல்ஸ் வேறு, முடிவுகள் எடுக்கும் விதம் வேறு. இன்வெஸ்டர் மற்றும் ட்ரேடர் 2 பேருக்கும் இடையே அந்த சுவாரஸ்யமான வித்தியாசம் என்ன, அதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். நம்மளோட மேரத்தான் பயணம் தொடரும். See you in chapter 3.